வணக்கம். ஐஎம்டிபி அதாவது இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ். கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கவே ஒரு படத்தை நீங்கள் சர்ச் பண்ணும்போதே இது கிடைக்கும். இப்படி ஐஎம்டிபி அப்படிங்கிற விஷயத்த சும்மா யதார்த்தமாக துழாவி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தப்ப 2024 2024 இந்த வருஷத்தில் வந்த சில படங்களை அப்படி நான் நோட்டமிட்டு பார்த்தேன். அவங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரேட்டிங் 10க்கு எவ்வளவு அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. 2024 வந்த சில படங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களோட பேசலாம்ட்டு இருக்கேன் நான். அந்த வகையில் இந்த 2024 வருஷத்தில் கேப்டன் மில்லர், தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கு 6.5 10க்கு 6.5 அப்படின்னு ஐடிஎம்பி ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐஎம்டிபியினுடைய ரேட்டிங்கில் வந்து 6.5 அப்படின்னு கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் தனுஷ் அவர்களுடைய 50வது படம் அப்படின்னு தனித்துவமாக கொண்டாடப்படுகிற அளவுக்கு இருக்கிற ராயன் திரைப்படத்துக்கும் ஐஎம்டிபி அதாவது இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ் அந்த ஐஎம்டிபியில் வந்து அதே போல் 10க்கு 6.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுந்தர்சி அவர்கள் அரண்மனை 1, அரண்மனை 2 அப்படின்லாம் எடுத்தார் இல்லையா. அரண்மனை 4 2024 எடுத்தார். இன்னும் 5, 6, 7 அவர்கிட்ட சரக்கு இருக்கு. காமெடியில் விட்டு விளையாடக்கூடியவர். அரண்மனை 4 படத்துக்கு வந்து 10க்கு 4.5 அப்படின்னு அதாவது 4.5 அப்படின்ற ரேட்டிங் ஐஎம்டிபியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அரண்மனை 4 அந்த திரைப்படத்துக்கு. வெங்கட் பிரபுவும் விஜயும் எப்போ சேருவாங்க? வெங்கட் பிரபு வந்து அஜித் சாரோட சேர்ந்துட்டாரு. அஜித் சாருடைய 50வது படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணார். விஜய் கூட எப்போ சேருவாருன்னு காத்துட்டு இருந்தா நமக்கு 2024 கோட்டு திரைப்படம் நமக்கு கிடச்சிது. வெங்கட் பிரபு சாருடைய டைரக்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் விஜய் நடித்த படம் தான் கோட்டு. அந்த படத்துக்கு வந்து 10க்கு 5.8 அப்படின்னு ஐஎம்டிபி வந்து ரேட்டிங் கொடுத்துருக்கு. 10க்கு 5.8 அப்படின்னு சொல்லி. அதே போல் ஜெய்பீம் அப்படிங்கிற திரைப்படம் நமக்குள்ளார எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, எந்த அளவுக்கு அது யதார்த்தம் பேசுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நண்பர் தான் தாசே ஞானவேல். விகடனில் ஒர்க் பண்ணார். அந்த தாசே ஞானவேல் வந்து இந்த முறை ரஜினிகாந்த் அவர்களை வைத்துக்கொண்டு வேட்டையன் கொடுத்தாரு. அது 2024 வந்தது. அந்த படம் வந்து ஒரு தாசே ஞானவேலுடைய ஜெய்பீம் மாதிரியும் இல்லாமல் ஒரு வழக்கமான ரஜினிகாந்த் சார் படமாகவும் இல்லாமல் ஒரு பாதி ரஜினி படம் ஒரு பாதி தாசே ஞானவேல் படமாக இருந்தது தான் படத்துக்கு கொஞ்சம் சர்க்கலாக இருந்துச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் நிறைய பேர் இல்லையா. அந்த படத்துக்கு வந்து ஐஎம்டிபி 7.1 அப்படின்னு ரேட்டிங் கொடுத்துருக்கு. வேட்டையன் திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி 10க்கு 7.1 அப்படின்னு ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் சூர்யாவினுடைய திரை வாழ்க்கையிலேயே கங்குவா வந்து மிக பிரம்மாண்டமான திரைப்படம். இந்த அளவுக்கு ஒரு பொருட்செலவில் சூர்யாவுக்கு எந்த படமும் அப்படி அமையலை. சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ஷனில் கங்குவா அப்படிங்கிற படம் வந்து கம்ப்யூட்டர் நுட்பத்துக்கும் கிராஃபிக்ஸ்க்கும் மிரண்டு தான் நம்ம போய் படம் பார்த்தோம். 3D தொழில்நுட்பமும் வேற கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் நமக்கு பிரம்மாண்டத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்துச்சு. அந்த படத்தில் ஓவர் இரைச்சல், கதையினுடைய இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இருக்கலாங்கிறது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட கங்குவா அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய மேக்கிங்க்கு நம்ம வந்து சல்யூட் கொடுத்தே ஆகணும். அந்த வகையில் இந்த கங்குவா திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி வந்து 10க்கு 4.6 அப்படின்னு ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல விகடனில் என்னுடன் பணியாற்றிய இரா சரவணன் அவர் வந்து தொடர்ந்து 3 படங்களை இது வரைக்கும் இயக்கியிருக்காரு. 3வது படம் வந்து முதல் படத்தை விட 2வது படத்தை விட 3வது படம் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் விகடனில் நானும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணினோம்னு சொல்கிறத விட என்னுடைய எழுத்தின் மீது கொண்ட காதலால் என்னுடைய எழுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால என்னை வந்து சார் நீங்கள் விகடனுக்கு வாங்க சார் அப்படின்னு என்னைய தினபூமியில் வேலை பார்த்துட்டு இருந்து எழுதிட்டு இருந்த என்னைய விகடனுக்குள்ளார கூட்டிகிட்டு வந்தது இரா சரவணன் தான். அந்த நண்பருக்கு இந்த சமயத்தில் இயக்குனருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த இரா சரவணன் வந்து சசிகுமார் சாரை வைத்து நந்தன் அப்படின்னு ஒரு படம் கொடுத்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த படம் வந்து உண்மையான கதை அப்படின்னு டைட்டிலில் போடுவாங்க இல்லையா. ஆனால் இந்த படம் உண்மையான கதை,
நீங்கள் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுனாக்கா நானே உங்களை நேராக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு டைட்டில் கார்டில் போட்டு படத்தினுடைய கிளைமாக்ஸ்லேயும் கூட இன்றைக்கும் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறவங்க அந்த நாற்காலியில் உட்கார முடியாமல் அதிகாரத்தை பகிர்ந்துக்க முடியாமல் அதிகாரத்தின்படி சேவையாற்ற முடியாமல் தவிக்கிறாங்க தலித் மக்கள் அப்படிங்கிறத பொலேர்னு அரைஞ்சு சொன்ன விதத்தில் நந்தன் வந்து கவனம் ஈர்த்தது. சசிகுமார் சார் வேற ஒரு அப்படியே உருமாறி பண்ணியிருந்தார் தன்னுடைய கதாபாத்திரத்தை. அந்த படத்துக்கு வந்து 10க்கு 7.5 ரேட்டிங் வந்து ஐஎம்டிபி கொடுத்துருக்கு. அதே போல PS வினோத்ராஜ் அப்படிங்கிறவர் கொட்டுக்காளி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த கொட்டுக்காளி திரைப்படம் வந்து சூர்யா அவர்களுடைய விடுதலை, கருடன், இந்த கொட்டுக்காளி அப்படின்னு 3 படத்தையும் 3 விதமாக நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தாக்க கொட்டுக்காளி தமிழ் சினிமாவில் பின்னணி இசையே இல்லாமல் வந்த படம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த படத்துக்கு வந்து கொட்டுக்காளி திரைப்படம் ஒரு ஆணவ கொலைக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதுங்கிறதையும், சூரி ஒரு நெகட்டிவான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததையும், அண்ணா பெண்கிற ஒரு ராட்சசத்தனமான நடிகை தன்னுடைய பார்வையாலேயே டயலாகே இல்லாமல் பார்வையாலே வெளுத்து வாங்கியிருந்ததையும் மறக்கவே முடியாது. அந்த கொட்டுக்காளிக்கு 6.6 அப்படின்னு ரேட்டிங் வந்து ஐஎம்டிபி கொடுத்துருக்கு. அதே போல் கருடன் துரை செந்தில்குமாருடைய டைரக்ஷனில் சூரி, சசிகுமார் சார், உன்னிமுகுந்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த அந்த கருடன் திரைப்படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. படம் முழுக்க வந்து சூரிக்கான ஸ்கோப்பு தான் இருந்தது. அதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட சசிகுமார் சார் சூரிக்காக அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு தன்னை ரொம்ப அழகாகவே அந்த கதாபாத்திரத்துக்குள்ளார பொருத்திக்கிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கதாபாத்திரத்தை சசிகுமார் சார் தவிர வேற யாரையுமே நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் சூரி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அந்த கருடன் திரைப்படத்துக்கு 7.1 அப்படின்னு ஐஎம்டிபி ரேட்டிங் கொடுத்துருக்கு. அதே போல் ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து பல படங்களை இயக்கிட்டே வந்திருக்காரு. அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற தங்கலான் திரைப்படம் தான் அவருடைய படங்கள்லேயே அதிக பொருட்செலவில் வந்த படமாக இருக்கட்டும். படம் இப்போ வரும்னு தள்ளி போய் ஒரு வழியாக இந்த 2024 தங்கலான் படம் வந்தது. சியான் விக்ரம் எப்போ தான் ஸ்க்ரீனில் வருவாருன்னு காத்துட்டு இருந்த அந்த ரசிகர்களுக்கு தீனி போடுகிற விதமாக, சந்தோஷப்படுத்துகிற விதமாக தங்கலான் கதாபாத்திரத்தை சியான் விக்ரம் அவர்கள் பிரமாதப்படுத்தியிருப்பார். அந்த கதாபாத்திரத்தெல்லாம் வேற யாரையுமே நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஜிவி பிரகாஷனுடைய பின்னணி இசையும் கூட படத்துக்கு பெரிய பலம் சேர்த்துது. இந்த படம் வந்து கவனம் ஈர்த்த மிக முக்கியமான படங்களில் தங்கலானும் ஒன்று. இந்த தங்கலான் படத்துக்கு 6.8 10க்கு 6.8 அப்படின்னு ஐஎம்டிபி ரேட்டிங் கொடுத்துருக்கு. அதே போல் இந்த வருஷத்தில் ராயன் தனுஷ் அவர்களுக்கு 50வது படம் அப்படின்னாக்க, மகாராஜா விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50வது படம். நித்திலன் சாமிநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் தான் படத்துக்கு பெரிய பலமே. ஒரு படத்தை ஒரு சாதாரண கதையாக இருக்கலாம், ஆனால் ஸ்கிரிப்ட் மூலமாக தூக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மகாராஜா திரைப்படத்தை சொல்லலாம். அதே போல் அனுராக் காஷ்யப்பை ரொம்ப அழகாகவே சரியாகவே பயன்படுத்திக்கிட்ட படங்களில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த படம். இந்த மகாராஜா திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சைனா வரைக்கும் போய் வெற்றி அடைந்த படம். சைனாவில் நம்ம தமிழ் படம் போய் ஹிட் அடிச்சது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. ஜப்பானில் ரஜினிகாந்தோட முத்து எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ அந்த அளவுக்கு மகாராஜா சைனாவில் கொண்டாடப்பட்டு இருக்கு. அந்த சைனாவில் கொண்டாடப்படுகிற மகாராஜாவுக்கோ மகாராஜா குழுவினருக்கோ நாம எந்த பாராட்டும் தெரிவிக்கலைங்கிறது ஏன்னு தெரியல, வருத்தமான விஷயம்தான். அந்த மகாராஜா படத்துக்கு 8.4 அப்படின்னு ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் 96 திரைப்படம் கொடுத்த மெய்யழகன் பிரேம்குமார், மெய்யழகன் கார்த்தி, மெய்யழகன் அரவிந்த் சாமி அப்படின்னு பல மெய்யழகன்கள் இணைந்து நமக்கு கொடுத்த அந்த மெய்யழகன் திரைப்படம் இருக்குல்ல, உண்மையிலேயே மிக நீண்ட உரையாடலாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அது நம்ம மனசை ஏதோ ஒரு வகையில் இதப்படுத்துச்சு, சாந்தப்படுத்துச்சு, பதப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மெய்யழகன் திரைப்படத்துக்கு 8.4 அப்படின்னு ரேட்டிங் வந்து ஐஎம்டிபியில் கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதே போல் ஒரு சினிமாவுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் அதான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை சரியாக கையாண்ட விதத்தில்
விஷயத்துல லப்பர் பந்து திரைப்படம் வந்து கவனம் இருக்குது. நாமளே ஒரு கிராமத்துக்குள்ளார புகுந்து புறப்பட்டு வந்தா எப்படி இருக்குமோ, அந்த கிராமத்து மாந்தர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே போல கிரிக்கெட்டை வைத்துக்கொண்டு, காதலையும் வைத்துக்கொண்டு, குடும்பத்தையும் சேர்த்து அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் இழைத்து இழைத்து லப்பர் பந்து கொடுத்துருப்பாரு. அந்த படம் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படத்துல நடித்தவர்களை யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த டயலாகும் புதுசா காட்சியும் புதுசா இருக்கும். வசனங்களும் புதுசா அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல தான் வந்து தலித் அரசியல் பேசப்பட்டிருக்கும். ஆனா அந்த படம் முழுக்க அதை பத்தின பேசாம கடைசியில வச்ச விதமே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த வகையில லப்பர் பந்து திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி வந்து, அதாவது இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ், அது வந்து 8.2 10க்கு 8.2 அப்படின்னு ரேங்க் கொடுத்துருக்கு. ஆக கேப்டன் மில்லர் திரைப்படம், ராயன் பார்த்தோம், அரண்மனை 4 பார்த்தோம், கோட்டு பார்த்தோம், வேட்டையன் பார்த்தோம், கங்குவா பார்த்தோம், நந்தன், கொட்டுக்காளி, கருடன், இதுக்கெல்லாம் ஐஎம்டிபி எவ்வளோ மார்க் கொடுத்ததுன்னு பார்த்தோம். தங்கலான், மகாராஜா, மெய்யழகன், லப்பர் பந்து, இந்த படங்களுக்கெல்லாம் ஐஎம்டிபியில் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசணும். இந்த 2024ஆம் ஆண்டிலேயே மிக மிக குறைந்த ரேட்டிங் ஒரு படத்துக்கு கிடைச்சிது அப்படின்னா, நாம் எல்லாரும் மிக 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 அதிக அளவு எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் 2 படத்துக்கு தான். ஷங்கருடைய கெரியரில் இந்தியன் 2 மாதிரி ஒரு மோசமான ஸ்கிரிப்ட் கொண்ட படம் இருக்க முடியாது. அதே போல் கமல்ஹாசன் சாருடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு மோசமான மேக்கப்போடையும் அவர் எந்த படத்துலையும் வந்திருக்க மாட்டார். இது எல்லாம் கைகூடாமல், கதையும் வந்து ஒரு அழுத்தம் திருத்தமான கதையாக இல்லாமல் அது ஒரு மேம்போக்கான விஷயமா இருந்ததுனால இந்த இந்தியன் 2 படத்துக்கு 3.9 அப்படிங்கிறது தான் லாஸ்ட் மார்க்காக நான் பார்த்தேன் ஐஎம்டிபியில். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க 8.2 அப்படிங்கிற வகையில் அமரன் திரைப்படம் வந்து 10க்கு 8.2 அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கு. அமரன் திரைப்படம் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரரினுடைய நிஜ வாழ்க்கையை கொண்ட கதை. சிவகார்த்திகேயன் சார் நடித்த படம், கமல்ஹாசன் சார் தயாரித்த படம். சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் அப்படியே வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷனுடைய இசையாக இருக்கட்டும், உண்மையான துப்பாக்கி மாதிரியான உண்மையான துப்பாக்கிகளை எல்லாம் பயன்படுத்தின விஷயமா இருக்கட்டும், பல காட்சிகளில் நிஜ இராணுவ வீரர்களையே கலந்துக்கிட்டு வச்சு படமாக்கின விதமாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், டயலாகு போர்ஷன், ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய வடிவமைத்த விதம்னு அமரன் வந்து மிகப்பெரிய சிவகார்த்திகேயனுடைய லைஃப்பில் அமரன் திரைப்படம் தான் அதிக வசூல் பண்ணின ஒரு முக்கியமான படம்ங்கிற வகையில் ஐஎம்டிபி வந்து இந்த படத்துக்கு 10க்கு 8.2 அப்படின்னு ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கடந்து இந்த வருடத்தில் அதிக ரேட்டிங் பெற்ற படம் அப்படின்னு பார்த்தாக்க வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை 2 தான். விடுதலை பாகம் 1ல் சூரி அவர்கள் ஸ்கோர் பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க, விடுதலை பாகம் 2 அப்படியே சொத்து பிரித்தது மாதிரி விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு போராளி எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்ச வகையில் வெற்றிமாறனும் வெற்றி பெற்றார், படமும் வெற்றி பெற்றது. இசைஞானி இளையராஜாவுடைய பின்னணி இசையும் கூடுதல் பலம் சேர்த்தது. படத்தில் ராஜீவ் மேனன்லேருந்து, கௌதம் பாசே மேனன்லேருந்து, சேத்தன்லேருந்து யாரையுமே, யாருடைய நடிப்பையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. மஞ்சு வாரியருடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு போராளியாகவே வாழ்ந்திருப்பார் விஜய் சேதுபதி அவர்கள். அந்த வகையில் விடுதலை திரைப்படத்துக்கு 10க்கு 8.6 ரேட்டிங்கை வந்து ஐஎம்டிபி கொடுத்துருக்கு. இதை நீங்களும் பார்க்கலாம். இதில் நான் இந்த படம் பார்த்தேன், எனக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலும் கூட அதையும் நான் பதிவு பண்ணி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன். வணக்கம் நண்பர்களே.